சிறுவர் கதைகள். அறிவாளி. விஜயபுரத்தை மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் பெயர் மதிவதனர். அவனுடைய அரசவையில் இருந்த மூத்த அமைச்சர்களில் ஒருவர் திடீரென மரணமடைந்தார். எனவே அந்த பதவி காலியாகவே இருந்தது. அதற்கு தகுதி வாய்ந்த இளைஞன் ஒருவனை நியமிக்க வேண்டும் என்று மன்னன் விரும்பினான். ஆயினும் அதை வெளிப்படையாக சொல்லாமல் மந்திரி சபையை கூட்டி, நம்முடைய நாட்டில் மிகவும் அறிவாளியான இளைஞர்கள் உள்ளார்களா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக நாளை ஒரு போட்டிக்கு அறிவிப்பு செய்ய உள்ளேன். அறிவும் திறமையும் உள்ளவர்கள் கலந்து கொள்ளட்டும் என்று தன் அபிப்பிராயத்தை தெரிவித்தான். மந்திரிகள் அதற்கு சம்மதித்தனர். மறுநாள் தண்டோரா மூலம் அந்த அறிவிப்பு வெளியானது. நாட்டில் அறிவும் திறமையும் உள்ள இளைஞர்களுக்காக ஒரு போட்டி நடைபெறுகிறது. தங்கள் அறிவின் மேலும் திறமையின் மேலும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் அதற்கு தக்க பலன்களை அடையலாம் என்று அறிவித்தான். மறுநாள் ஆர்வம் மிக்க இளைஞர்கள் பலர் ஒன்று கூடினர். என்ன போட்டியை அரசர் வைக்கப் போகிறார்? பொது அறிவு கேள்விக்கான விடைகளா, வலிமையை சோதிக்கும் போராட்டமானா, புத்தி கூர்மையை எடுத்துக்காட்டக்கூடிய விவேகமான விஷயங்களா என்று தெரியாமலேயே இளைஞர்கள் கூடினர். போட்டிக்கு வந்த போட்டியாளர்கள் மட்டும் தனியே பிரிந்து நிற்கட்டும் என்று மந்திரிகளில் ஒருவர் முழங்கினார். 15 வாலிபர்கள் மட்டும் கூட்டத்திலிருந்து பிரிந்து வந்தனர். அவர்களிடம் அரசன் பேசினான். அன்பார்ந்த இளைஞர்களே, இதோ எனக்கு அருகில் நிற்கக்கூடிய இந்த 2 வீரர்களை பாருங்கள். இவர்களில் ஒருவன் உண்மையான வீரன், மற்றொருவன் அவனை போன்ற போலி. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இதில் அசல் வீரன் யார், போலி வீரன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியதே. இதற்காக நீங்கள் அவர்களுக்கு அருகே சென்று பார்க்கக்கூடாது. 1 அடி இடைவெளியில் நின்றுதான் பார்க்க வேண்டும். நீங்கள் உண்மையான வீரனை சோதிப்பதாக கூறிக்கொண்டு அவர்களை தொட முயற்சிப்பதோ, பொருட்களை தூக்கி எறிந்து காயமுண்டாகும்படி செய்வதோ கூடாது. ஆனால் உங்களுக்கென்று ஒரு சலுகை தரப்பட்டுள்ளது. உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வதன் பொருட்டு வீரர்களை தொடாமல் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அறிய முயற்சிக்கலாம். அவ்வளவுதான் நிபந்தனைகள் என்றார். இளைஞர்களே, இப்போது வீரர்களுக்கு 1 அடி இடைவெளியில் ஒவ்வொருவரும் வந்து முயற்சி செய்யலாம் என்றான். இளைஞர்கள் அந்த 2 வீரர்களையும் தங்கள் கண்களாலேயே அளவெடுத்தனர். இருவரும் ஒரே நிறத்தில் உடைகள் அணிந்திருந்தனர். ஒரே மாதிரி ஆயுதங்களை ஏந்தியிருந்தனர். அவர்களின் மெல்லிய புன்முறிவல், கண்கள் எல்லாமே ஒன்றாகவே இருந்தன. முதலாவது இளைஞன் முன் சென்று நின்றான். வீரர்களை உற்று நோக்கினான். அவனுக்கு யார் உண்மை யார் போலி என்று தெரியவே இல்லை. தொங்கிய முகத்துடன் திரும்பினான். சிலர் கைத்தட்டி ஓசை எழுப்பி பார்த்தனர். சிலர் வீரன் முன்னால் வந்து நின்று அவனை மிரட்டும் தொனியில் குரல் எழுப்பினர். சிலர் நகைச்சுவையான விஷயங்களை கூறி சிரிக்க வைக்க முயற்சித்தனர். வேறு சிலர் ஒரு வீரனின் கண்களை குறிவைத்து அவை அசைகின்றனவா இல்லையா என்று நோட்டமிட்டனர். ஆனால் இருவருமே நிலைக்குத்திய பார்வையுடன் காணப்பட்டனர். ஒருவனுக்கும் உண்மையை கண்டறியும் சக்தி இல்லை. கடைசியாக 15வது இளைஞன் முன்வந்தான். அவன் நீண்ட நேரம் வீரர்கள் இருவரையும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பதால் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்துடன் சிறிது நேரம் கூட வீணாக்காமல் அருகில் நின்று இருந்த அமைச்சர் ஒருவரிடம் கேட்டான். மந்திரி அவர்களே, எனக்கு ஒரு தீப்பந்தம் தந்து உதவ வேண்டும் என்றான். மந்திரி மன்னனை பார்க்க மன்னன் தலையசைத்தான். சிறிது நேரத்தில் அவனுக்கு ஒரு தீப்பந்தம் தரப்பட்டது. அவன் அந்த தீப்பந்தத்தை பெற்றுக்கொண்டவனாய் அந்த வீரர்களின் வலது பக்கத்திற்கு சென்றான். வீரர்களுக்கு 1 அடி இடைவெளியில் நின்று கொண்டான். பின் தனக்கு வலது பக்கம் இருந்த வீரனின் முன் அந்த தீப்பந்தத்தை நீட்டி பிடித்தான். அரண்மனை எங்கும் நிசப்தம் சூழ்ந்தது. சிறிது நேரத்தில் அவன் நீட்டிய பக்கத்திலிருந்து வீரன் மெல்ல 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 கரைந்து உருக ஆரம்பித்தான். 5-10 நிமிடங்களுக்குள் அவன் தலை, தோள் ஆகியவை கருகி 2 கைகளும் பிடிபட்டு கீழே விழுந்தன. அந்த வீரன் மெழுகினால் செய்யப்பட்ட உருவ பொம்மை என்று இப்போது அனைவருக்கும் புரிந்தது. இப்போது இளைஞன் தீப்பந்தத்தை அணைத்துவிட்டு, அரசே, நான் உருக்கிய வீரன் மெழுகினால் செய்யப்பட்ட பொம்மை. அருகில் எனக்கு இடது பக்கமாக நிற்கும் வீரன் உண்மையான மனிதன் என்று கூறினான். சபாஷ் என்று பாராட்டினான் அரசன். உன்னுடைய உற்று நோக்கும் திறன், சிந்திக்கும் தன்மை, நீ செயல்பட்ட விதம் ஆகியவை உன்னை அறிவாளி என்று ஏற்க வைத்துவிட்டது. நீயே இந்நாட்டு மந்திரிகளில் ஒருவன். இறந்த அமைச்சரின் பதவியை நிரப்ப வந்த தேர்ந்த அறிவாளி. வாழ்க நீ என்றான் மன்னன்.